இந்த ட்ரிம்மரோட பேக்கப் டைம் 2 மணி நேரம் ஓடும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? பட்ஜெட் விலையில ஒரு நல்ல ட்ரிம்மர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தேடி எடுத்து கண்டுபிடிச்சி இந்த ட்ரிம்மரை வந்து செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதோட விலை பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ரூ. 700 வரும். ஸோ இதில் 600 mAhக்கான பேட்டரி வருது. அண்ட் இந்த மோட்டர் ஆன் பண்ணி பார்க்கும்போதே தெரியுது ஒரு நல்ல பவர்ஃபுல்லான மோட்டர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அது போக இதில் 2 விதமான சீப்பு வந்து கொடுக்குறாங்க, அதாவது ட்ரிம் பண்ணுற சீப்பு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சீப்பை போடும்போது நமக்கு 1 mm இருந்து 10 mm வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். 0.5 mm டிஃபரன்ஸில். அதே நம்ம சீப்பை மாற்றி போட்டோம் அப்படின்னா மறுபடியும் 11 mm இருந்து 20 mm வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அண்ட் இந்த 2 சீப்புமே யூஸ்ஃபுல்லான ஒன்று தான். நம்ம தேவையான இடங்களுக்கு சிம்பிளாக இதை மாற்றி போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேடு தான், நார்மல் மெக்கானிசம் தான். சீப்பு போடாமல் பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்து பண்ணுங்க, படாத இடத்துல பற்ற போகுது. ஸோ ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் எங்கனக்குள்ளே எங்கேயாவது கிடக்கும், பார்த்து வாங்கிக்கங்க. இதோட பேக்கப் டைமும் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். 2 மணி நேரம் சொல்லி போட்டிருக்காங்க. நமக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 மணி நேரம் 50 நிமிஷம் வரைக்கும் நல்ல ஃபுல் ஸ்பீடில் கிடைக்குது. அதுக்கப்புறமா ஸ்பீடு கொஞ்சம் குறைஞ்சிருது. பட் ஓவர் த டைமில் இந்த பேக்கப் டைமும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டைப் சி போர்ட் வருது, அதனால் நம்ம ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்கலாம். இதில் இண்டிகேஷனும் வருது, சார்ஜ் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா இதில் கிரீன் கலரில் மாறிடும். இந்த ட்ரிம்மரில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா எல்லா கண்ட்ரோல்ஸும் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. அந்த மற்ற ட்ரிம்மர் மாதிரி இப்படி கையை உள்ளே விட்டு இப்படி சுற்றினா தான் கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் சிம்பிளாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால்